மகான சீரியல் பிடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு தான் குழந்தை தான் அம்முன்னு சீக்கிரமாகவே தெரியணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அம்முவை ட்ரெஸ் பண்ணி சாரதா கூப்பிட்டு வர்றாங்க. இங்கே பாரு அம்மு, இந்த யூனிஃபார்மில் நீ ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பி வந்ததும் இங்கே காவேரியும் கிளம்பி வந்துடுறாங்க. காவேரியும் அம்முவை பார்த்துட்டு, அம்மு இந்த யூனிஃபார்ம் செமையாக இருக்குது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சரிம்மா லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டியாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, மிஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு தானே போகிறீங்க, நாங்களே உங்களை ட்ரா பண்ணிடுறோம் ஸ்கூலில், நானும் அம்மாவை ஸ்கூலுக்கு தானே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே நடந்து போய்க்கிடுவேன், பக்கத்தில் தானே இருக்குது, நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு, அந்த தம்பி தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நீ அமைதியாரு, எனக்கு தெரியும், நான் நடந்தே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரி கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. இங்கே அம்மா இருந்துக்கிட்டு, மிஸ் நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களே, நீங்கள் என் கூட வாங்க மிஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்தேவும் ஸ்கூலுக்கு போகலாம், அதான் அப்பா வண்டி ஓட்டி நம்மளை கூப்பிட்டு போவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் நடந்து போகணும், அதான் எங்கள் வண்டியில் அவ்வளோ இடம் இருக்குது மிஸ், நீங்கள் உட்காந்துக்கலாம் தாராளமா, அப்புறம் எதுக்கு மிஸ் நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் காவேரியால் மறுக்கவே முடியலை. சரி அம்மோ, நான் உங்க கூடவே ஸ்கூலுக்கு வரேன், ஆனால் இன்னைக்கு மட்டும்தான், அதுக்கடுத்து நானே ஸ்கூலுக்கு கிளம்பி போய்க்கிடுவேன், அடுத்து டெய்லி என்னை கூப்பிட்டு போகணும்னு நீ நினைக்கக்கூடாது என்னமோ அப்படி சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும் விஜயும் சரி வாங்க நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா பாட்டி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சொல்லுது. சாரதா இருந்துக்கிட்டு, அம்மோ உனக்கும் தான் லஞ்சு கொடுத்துருக்கேன், மிச்சம் வைக்காம நீ சாப்பிட்றணும், என்னடா உனக்கு பிடிச்சது தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும், சரிங்க பாட்டி உங்கள் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. சரி பாய் பாட்டி அப்படி சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. காவேரியும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே விஜய் வண்டியில் உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொன்னதும் இங்கே குழந்தைகிட்ட காவேரி பேசிக்கிட்டே வரதை இங்கே விஜய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மு நேற்று நைட்டு நீ அப்பா கூட தூங்காதனால அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த குழந்தைகிட்ட விஜய் சொல்கிறாங்க. உடனே அம்மு இருந்துக்கிட்டு, அப்பா நான் ஜாலியாக தூங்கினேன், எனக்கு உங்களை மிஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா எனக்கு என்னமோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுப்பா, அதுவும் இல்லாமல் யாழினி எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போனா அப்பா கூட இல்லாமல் நீ நல்லா ஜாலியாக தூங்கிட்ட, நீ அப்பாவை மிஸ் பண்ணவே இல்லை அப்படி தானே அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இல்லைப்பா நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் இருந்துச்சுப்பா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாம் அம்மு எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகிடுறாள், நல்லா எல்லா குழந்தைங்க யாழினி கூட நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா, எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தா, அதனால் அவளுக்கு நேரம் போனதே தெரியல, உங்கள் வீட்டிலனா அவள் தனியாக தானே உட்காந்துட்டு இருப்பா, அம்மு ஆனால் ரொம்ப ஜாலியான டைப்பாக எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொன்னதும் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கிறா. அவங்க அம்மாவும் இப்படி தான் பேசாமல் அவங்களால இருக்க முடியாது, யாரு கூட ஈஸியாக அப்படியும் கனெக்ட் ஆயிடுவா, அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கிறா, எனக்கு இவளை பார்க்கும்போது அவங்க அம்மா ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயால் என்ன பதில் சொல்லன்னு தெரியல. உடனே விஜய் லவ் மேரேஜும் இல்லை அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, இது ஒரு மாதிரியான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதுலேயே ஸ்கூல் வந்துடுச்சு அம்மோ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மு கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் இறங்கினோடனே விஜய் சரிடா பார்த்து கிளாஸில் நல்லா படிக்கணும்னா மிஸ் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி அதெல்லாம் அம்மு நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்குவான்னு சொல்லிட்டு அம்மு பாய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாய்ப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே வர்றாங்க கிளாஸ் ரூமுக்குள்ளே. இங்கே கிளாஸ் ரூமுக்கு போகும்போதே பிரின்ஸிபல் பார்த்துடுறாங்க. அம்முவோட காவேரி வர்றதை பார்த்துட்டு பிரின்ஸிபல் அதுவும் இல்லாமல் அவங்க ஃபோனில் வேறு ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அம்மு வச்சதெல்லாம் பார்த்துட்றாங்க. இந்த பொண்ணை மட்டும் இவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு காவேரியை வர சொல்லி காவேரிக்கிட்ட, இங்கே பாருங்கள் மிஸ், நீங்கள் அம்முவை மட்டும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வேறு போட்டிருந்தீங்க, அம்மு மட்டும் உங்கள் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணி அவங்க கூட செலிப்ரேட் பண்ண மாதிரிலாம் போட்டிருந்தீங்க, இது எந்த விதத்தில் நியாயம், எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் மிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் இப்போ அம்மு உங்கள் கூட தான் வந்த மாதிரி இருந்துச்சு, ஏன் எல்லா குழந்தைங்களும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இல்லை மிஸ் நான் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும்போது நீங்கள் அம்மாவை கொஞ்சம் கேர் எடுத்து தான் பார்த்துக்கிட்டுருங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி இருக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதும் காவேரிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி நடத்தலையா, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டே வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான், அம்மானால தான் இப்போ நான் இந்த பிரின்சிபல் மேடத்தை திட்டு வாங்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வராங்க. கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு லஞ்ச் அவர் வந்ததும் எப்பயும் போல் அம்மா வந்து காவேரிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே உட்காந்தோடனே காவேரி வந்து
கோவிச்சுக்கிட்டு, "இங்க பாரு அம்மு, என் பக்கத்துல வராத. நீ அங்க போய் அந்த ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து சாப்பிடு. எல்லா பசங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க. அவங்க பக்கத்துல போய் உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு கோவமா பேசுற மாரி பேசுறாங்க. உடனேவும், "இல்ல மிஸ், நான் இங்க தான் உட்காந்து சாப்பிடுவேன்ல எப்பவுமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன போக சொல்றீங்க?" அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து கேட்குது. உடனேவும் காவேரி இருந்துக்கிட்டு, "மிஸ், நான் தானே, நான் சொல்றதா நீ கேட்கணும். போ, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடு" அப்படிங்கிறாங்க. "ஏன் மிஸ் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "என்ன எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேச வேலைலாம் வச்சுக்க கூடாது. எல்லா பசங்களும் எப்படி ஒன்று போல உட்காந்து சாப்பிட்றாங்க, அவங்க கூட போய் சாப்பிடு" அப்படின்னு சொன்னதும் அம்மு வந்து சாப்பிட மனசு இல்லாம உட்காந்து கண்ணீரா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு வருத்தமா இருந்தாலும் பிரின்சிபல் சொன்னது ஞாபகம் வருது. எல்லாத்தையும் ஒன்று போல பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே கிளாஸும் முடிஞ்சிடுது. முடிஞ்சதும், "மிஸ், நான் உங்க கூட வரேன்" அப்படின்ட்டு இங்கே அம்முவும் கூட வர்றாங்க. "இல்லை இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகணும். நீ உங்கள் அப்பா வந்ததும் உங்கள் அப்பா கூடயே போய்க்கோ. நீ தனியாக போக பழகு அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போயிடுறாங்க. "மிஸ் ஏன் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட இப்போ இதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்கல்ல, இப்படிலாம் ஏன் என்கிட்ட மிஸ் பேசுகிறாங்க? எனக்கு ரொம்ப அழுகையாக வருது மிஸ் பேசுறதெல்லாம் நினச்சி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே விஜய் வரல. கொஞ்சம் விஜய் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. காவேரி ரொம்ப கோவமா சாரதா கிட்ட போயிட்டு, "அம்மா, நான் அப்போவே சொன்னேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணு. நான் ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் அந்த பொண்ணை மட்டும் பெருசாக வீட்டுக்கு வர வைக்கிறது, அந்த பொண்ணை மட்டும் கேர் எடுத்து பார்த்துக்கிறது, இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்காம அந்த பொண்ணை வீட்டுக்கு வர சொல்லி, அவங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லி விருந்து வைக்கிறியான். விருந்து வைக்கிறது மட்டுமா பண்ண? அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்து லஞ்ச் வேறு அந்த பொண்ணுக்கு வேறு கொடுத்து விடுற. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிரின்சிபல் என்னை எனக்கு எப்படி திட்டினாங்க தெரியுமா? எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுறாங்க. நான் என்ன எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி பார்த்தது இல்லையா? ஏம்மா, எல்லாம் ஒன்னாலதாம்மா. இனிமேல் அம்மாவையும் அவங்க அப்பாவையும் இந்த வீட்டுக்கு நீ வர சொன்ன பார்த்துக்கோ, எனக்கு கோவம் வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்கே காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "என்னடி அப்படி ஆயிடுச்சு? பாவண்டி அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அம்மா இல்லை, அதனால தான் கொஞ்சம் கேர் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட அக்கறையாக நடந்துக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப அட்டாச்சாக என்கிட்ட பழகுச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க யாராவது அந்த ஸ்கூலில் படிக்க மாட்டாங்களா? அப்படி படிக்கும்போது அவங்களை கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நீ என் சொந்தக்கார பொண்ணு நீ அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே அந்த பிரின்சிபல் கிட்ட." அந்த பிரின்சிபல் மறுபடியும் ஏதாவது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அம்முவை ஸ்கூலில் கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. ஆனால் அம்மு எப்பயும் போல் நிற்கிற இடத்துல அம்மு இருக்கல. உடனே விஜய்க்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அம்மு என்ன நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அம்மு இங்கே நிற்காம கிளம்பி போயிட்டாளா, இல்லாட்டி காவேரி கூட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிளாஸ் ரூம்க்குலாம் போய் பார்க்குறாங்க. ஆனால் அம்மு அங்கே இல்லவே இல்லை. என்ன பண்ணன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க பதட்டத்தோட. உடனே காவேரி ஃபோனை எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு, "இங்கே பாரு, அந்த ஆள் தான் கால் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு அவர் எனக்கு கால் பண்ணுறாரு? மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவான்னு கேட்பாரோ" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனை. எதுக்கும் கால் பண்ணுவாடி அவருடி வேட்ரி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னோன்னே காவேரி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. "என்ன சார், என்ன எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்டதும், "அம்மு எப்போவுமே கிளாஸை விட்டு வரதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அம்மு இங்கே இல்லை. அதான் உங்க கூட வந்திருக்காளான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கால் பண்ணேன்" அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லையே, அம்மு என் கூட வரலையே. என்ன சொல்கிறீங்க? அம்முவை காணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. சாரதா வந்துட்டு, "என்னாச்சுடி, என்னாச்சு? அம்முக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "அம்முவை காணுமாமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் சாரதா அழுகுறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, "நான் இங்கே எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "வருத்தப்படாதீங்க சார், நானும் இங்கே பக்கத்துலலாம் தேடி பார்க்குறேன், நீங்களும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "அந்த பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், அதனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டுருச்சா என்ன தெரியல, அந்த பொண்ணு வேற ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஒன்னாலதாம்மா" அப்படி சொல்லிட்டு இங்கே காவேரி சாரதாவ திட்டுறாங்க. "இங்கே வாடி, நம்ம அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தேடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் சாரதா, "நீ வீட்டில் இருங்கம்மா, நான் போயிட்டு தேடிட்டு வரேன்னு" சொல்லிட்டு காவேரி வெளியில் போய் தேடுறதுக்காக போகிறாங்க. வச்சோம் அந்த பொண்ணு பாவமே, அந்த பொண்ணை நான் திட்டிருக்கவே கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு எப்படியாவது கிடச்சிடணும் கடவுளே அப்படி சொல்லிட்டு எங்கள் காவேரி வேண்டிக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும், "என்ன எங்கே போனா?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தேடி பார்க்குறாங்க. அம்மு எப்பயுமே வந்து எங்கேயுமே போக மாட்டாளே, கிளாஸ் முடிஞ்சதும் இங்கே வெயிட் பண்ண தான் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் ஏன் அம்மு இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு இங்கே விஜய்க்கு ஒரே வருத்தமாக இருக்குது. விஜயும் எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்க்குறாங்க. இங்கே காவேரியும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அம்மு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.